வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள மாம்பாக்கம் எனும் ஊரில் உள்ள கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? சென்னைக்கு அருகில் உள்ள மாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள முருகநாதீஸ்வரர் கோவிலில் இருந்து 250 மீட்டர் தொலைவில் கரிய மாணிக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய அழகான கோவில் உள்ளது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. நீண்ட காலமாக பாழடைந்த நிலையில் இருந்த இந்த கோவில் சமீபத்தில் முழுமையாக மீண்டும் கட்டப்பட்டு உள்ளது. இன்று நாம் காண்பது புதிதாக கட்டப்பட்ட கோவில். தலைமை தெய்வம் கரியமாணிக்க பெருமாள். அவரது மேல்கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்துடன் நிற்கிறார். கிருஷ்ணர் மற்றும் ராமானுஜருடன் அவரது 2 மனைவிகளுடன் பெருமாள் இருக்கும் வெண்கல உருவங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. நுழைவாயிலின் ஓரத்தில் விஸ்வசேனர் மற்றும் சுதர்சனர் உள்ளனர். சுதர்சனருக்கு பின்னால் யோக நரசிம்மர் இருக்கிறார். பிரதான தெய்வத்தை நோக்கி கருடன் இருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு உயரமான கொடிக்கம்பம் உள்ளது. பிரகாரத்தில் உள்ள ஒரு தனி சன்னதியில் லக்ஷ்மியின் அழகிய உருவம் உள்ளது. அதே நேரத்தில் ஆண்டாள் மற்றும் ஹனுமான் சிறிய துணை சன்னதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். லக்ஷ்மி நரசிம்மர், வரதராஜர் மற்றும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆகியோர் கோஷ்ட தெய்வங்களாக உள்ளனர். ஆண்டாள் சன்னதிக்கு அடுத்ததாக கோவிலில் அசல் விஷ்ணு இருக்கிறார். இது 300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானதாக நம்பப்படும் ஒரு கல் சிற்பம் உள்ளது. கோவிலுக்கு முன்னால் ஒரு குளம் உள்ளது. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் காலை 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7:30 வரை திறந்திருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.